வணக்கம் நேர்களே, பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்காக நான் மும்தாஜ் வெங்கடாச்சலம். இன்று என்னை கைவிட்ட இந்த உலகம் நாளை உன்னையும் ஒரு நாள் கைவிடும். இன்று என்னை வாழ வைக்கும் இந்த உலகம் நாளை உன்னையும் ஒரு நாள் வாழ வைக்கும். ஒரு குடும்பத்தோட ஆலமரமா விளங்கி தன்னுடைய குழந்தைகளை எல்லா இன்னல்கள் இருந்தும் எல்லா துயரங்கள்ல இருந்தும் பேணி பாதுகாக்கக்கூடிய பெற்றோர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளால கைவிடப்பட்ட நிலையில நிர்கதியா நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வயதான பெற்றோர்களுக்கு துணையா இருந்து அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடியது முதியோர் இல்லம் தான். அந்த வகையில நீலாங்கரையில செயல்படக்கூடிய பிரசாந்தி முதியோர் இல்லத்தோட நிறுவனர் மிஸ்டர் ராஜகோபால பாலாஜி அவர்கள் தான் இன்றைய பீனிக்ஸ் மனிதர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கோம். வணக்கம். 18 வயசு அப்படிங்கிறது ஏன்னா அந்த பருவத்துல தான் ரொம்ப துடிதுடிப்பா இருப்பாங்க. ஆனா அங்க இருந்தே சேவை மனப்பான்மை உங்களுக்கு தொடங்கி இருக்கு அப்படின்னும் போது இந்த சேவை மனப்பான்மை யாரால உருவாக்கப்பட்டது? மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையிலிருந்து ராமாவரம் தோட்டத்திற்கு ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது மெரினா பீச்சில் நான் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். எப்பயும் தலைவர் கார் வந்தால் அந்த அறிகுறி எனக்கு தெரியும். தலைவர் வராருன்னு சைக்கிளை ஓரம் நிறுத்திட்டு காரை பார்த்து கும்பிட்றேன். தலைவர் கார் கண்ணாடி இறங்குது, கூப்பிட்றாரு, வாங்க அப்படிங்கிறாரு. பேர் என்ன படிக்கிறீங்க? நல்லா படிக்கணும், நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்ல பையனாக இருக்கணும். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னாரு. அவர் மறைந்து 33 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், ஆனாலும் அது என் காதில் இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தது பகவான் சத்யசாய் பாபா அவர்கள். அவருடைய போதனையை ஏற்று நான் 1998ஆம் ஆண்டு பிரசாந்தி முதியோர் நல்வாழ்வு இல்லத்தை மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த முதியோர் இல்லம். எங்களுடைய நோக்கம் ஆதரவற்ற முதியோர்களுக்காக இந்த இல்லத்தை 1998ஆம் ஆண்டு துவக்கினோம். ஆனா நீங்க எப்படி இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன? எனக்கு அவருடைய எங்கள் தங்கம்னு ஒரு திரைப்படத்துக்கு தான் அம்மா கூப்பிட்டு போறாங்க என்ன 5 வயசுல. ஓகே. அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகரானேன். எம்ஜிஆர் ரசிகர்னு இல்லை, எம்ஜிஆர் பக்தரானேன். அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் வயசான பெண்மணிகளுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருடைய ஒரு திரைப்படத்துலையும் வயசான பெண்களுக்கு தான் போய் உதவி பண்ணுவார். தாய் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லைங்கிறதுக்கு அவர் தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது. இப்போ 1998ல நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. இப்போ முதல் இந்த தொடக்கம் அப்படிங்கிறதுன்றது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது முதியோர் இல்லம் அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு அடிப்படை தேவைகள், கட்டமைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பொருளாதார தேவைகள் அதிகமா இருந்திருக்கும். அந்த இல்லத்தை ஆரம்பிக்கும் போது யாரும் நம்ப மாட்டாங்க, என் கையில் ஒரு 1000 ரூபா தான் பணம் இருந்தது. அப்போ அந்த இல்லத்தை நான் வாடகை இல்லத்தை தான் ஆரம்பித்தேன். முதல்ல ஆதம்பாக்கத்தில் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு உதவியது என்னுடைய குடும்பத்தார். என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் அவர் சரவணன். அவர் கனரா பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கார். இப்போ அந்த இல்லத்துக்கான அட்வான்ஸ் அவர் தான் கொடுத்தாரு. அந்த இல்லத்துக்கான கட்டமைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ் சிலிண்டர், அடுப்பு, பாத்திரங்கள் எல்லாமே தேவை. அதெல்லாம் என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க, உஷா முத்துகிருஷ்ணன். அவங்க அதுக்கு உதவி பண்ணாங்க. அது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், என்னால் அவங்களால என்ன முடியுமோ, சில பேர் தலானி வாங்கி கொடுத்தாங்க, மெத்தை வாங்கி கொடுத்தாங்க, ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்கி, அது போல தான் இதை ஆரம்பித்தேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிலாம் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டம் நீங்கள் எதை சொல்லுங்கள்? ஒரு வருடமுமே நெருக்கடி தான். ஏன்னா நான் வாடகை கட்டிடத்தில் நடத்திக்கிட்டு வரேன். இந்த 24 ஆண்டுகள் வாடகை கட்டிடத்தில் ஒரு முதியோர் இல்லத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஆண்டவனோட அருள், என்னுடைய நன்கொடையாளர்கள் இல்லை என்றால் இந்த முதியோர் இல்லத்தை நான் நடத்துவது இயலாத காரியம். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2022ல் 25வது வருஷத்தில் சொந்த கட்டடத்துக்கு போகிறோம். அதுக்கு என்னுடைய 2 நண்பர்கள் ப்ளஸ் இன்னொருத்தர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் ஆட்டம், அவர் பெரிய பதவியில் இருந்தவர். அவருங்க 3 பேரும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு 3250 ஸ்கொயர் ஃபீட்டை நன்கொடையாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 25 ஆண்டுகள் சோதனையை சாதனையாக்கி இந்த 25வது வருஷத்தில் சொந்த இடத்துக்கு ஜனவரி 17 எம்ஜிஆருடைய பிறந்த தினம் அன்று ஒரு கிரகப்பிரவேசமாட்டம் நன்கொடையாளர்கள் மற்றவங்களோட ஆசையோடு நடத்திட்டு அதுக்கப்புறம் போகலாம்.
முதியோரை வந்து பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அவங்களே 2வது குழந்தைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குழந்தைத்தனம் அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னும் போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது குறித்து சொல்லுங்க. நான் ஆரம்பிக்கும் போது என் முதியோர்லேருந்து முதல் ஒரே பாலகிருஷ்ணன் ஒரு முதியோர் தான் நான் வச்சுருந்தேன். அந்த முதியோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அட்மிஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வரல. அதுக்கு பிறகு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி நான் கடைசியாக 25 முதியோர்கள், ஏன்னா வாடகை கட்டடம்னால ரொம்ப ஜாஸ்தியும் நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 25 சீனியர் சிட்டிசன்ஸை வச்சு இது வரைக்கும் சோஃபார் இந்த 25 இயர்ஸில் ஒரு 400 முதியோர்களுக்கு மேலே வச்சு நான் பராமரித்து வந்திருக்கேன். வயது வந்து நாங்கள் நார்மலாக 60 தான் ஸ்லாப். சீனியர் சிட்டிசன்னாலே 60 தான். 60லேருந்து 103 வயசு வரைக்கும் எங்கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் வந்து 60 to 100 வரைக்கும் இருந்திருக்காங்க. சொன்ன மாதிரி அவங்கள வந்து குழந்தை பருவம் தான் அவங்களுக்கு. குழந்தை பருவம்னா அந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ், ஈகோன்னு தான் சொல்லலாம். நம்ம சாதாரணமாக எல்லாருக்குமே சரி சமமாக தான் எல்லாமே கொடுப்போம். ஏதோ அவருக்கு மட்டும் 2 ஸ்வீட்டு கொடுத்த மாதிரி இருக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கொடுக்கும்போது உனக்கு மட்டும் என்ன 2 சாக்லேட், எனக்கு மட்டும் 1 சாக்லேட்டுங்கிற மாதிரி குழந்தைகள் தான் அவங்க. அந்த ஏஜ் சர்டன் ஏஜுக்கு பிறகு இப்போ நம்மளும் அதான் ஆக போகிறோம். அந்த ஏஜுக்கு பிறகு அவங்க குழந்தையாக மாறிடுறாங்க. அன்பான வார்த்தை, காலையில் வந்து என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா, என்ன நைட்லாம் தூங்கினீங்களா, காலையில் காஃபி வந்துதா, பேப்பர் படிச்சிங்களான்னு அன்பான வார்த்தையை நம்ம பேசணும். அந்த 2 வார்த்தை தான் அவங்கள வந்து பெட்ரிடன் பேஷண்ட்ஸை வீட்டிலே வச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் போல் முதியோரில் நாங்கள் முன் வரோம் அதை வைக்கிறதுக்கு. அதான் இது வரைக்கும் ஒரு 400 முதியோர்களை வச்சு பராமரிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து எத்தனையோ முதியோர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வயது முதிர்ந்த நிலையிலெல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது அந்த இரக்கம் தருவாயில் இருக்கிறவங்க இல்லை இறந்த பின் வந்து அவங்களுடைய அந்த ஈமச்சடங்கை வந்து செய்யறதுக்காக கூட அவங்க மகனோ இல்லை மகளோ கூட வராமல் இருப்பாங்கன்னா அப்போ அந்த லாஸ்ட் ரைட்டை செய்யறத கூட நீங்கள் தான் செய்வீங்களா? அதை நாங்கள் தான் செய்கிறோம். அதை ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் வந்து கருதுகிறோம். ஏன்னா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த வரன் எல்லாருக்கும் கிடைக்காது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்டாஃப்ஸ், மெயினாக என்னுடைய ஸ்டாஃப்ஸுக்கு அந்த நன்றியை சொல்லணும். அவங்க வந்து அந்த இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உறவினருக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம். சில பேர் நேராக வீட்டுக்கு கொண்டு வராதிங்க, பரியல் கிரவுண்டுக்கு கொண்டு வந்துருங்கம்பாங்க. நேராக பரியல் கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டு எங்களுடைய மரியாதை, கடைசி மரியாதை, அவங்களுக்கு மலர் மாலை வச்சு கடைசியாக அவங்களுக்கு அஸ்தியை வாங்கி அவங்க உறவினர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இருந்து அந்த பணியை செய்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க உறவினர்கள் வந்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து அது பேர் சொல்ல விரும்பலை, குரோம்பேட்டை, அவங்க சொன்னாங்க இங்கே ஃப்ளாட் சிஸ்டம்மு, இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸ் வாசலில் போய் நிற்குது, உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்றாங்க, அப்படியே பரியல் கிரவுண்ட் கொண்டு போங்கங்கிறாங்க. சில நேரத்தில் அந்த மனித நேயம் வந்து இல்லாமல் போயிடுறது, அது மன வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பணி மிக சிறந்த பணி. அதை வந்து நாங்கள் செய்ய ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். நிறைய முதியோர் இல்லங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி முதியோர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரசாந்தி முதியோர் இல்லங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விரும்பி வந்து சேர்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. 2வது என்ன அப்படின்னாக்க பிள்ளைகள் வந்து அவங்களே வந்து டைரக்டா அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்து நாங்க மாசம் மாசம் இவ்வளவு கொடுத்துறோம், நீங்க அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கு எதனா கிரைட்டீரியாஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதுக்கு கிரைட்டீரியான்னு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆதரவற்றவர்கள் எங்களால் ஒன்றுமே முடியல, எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வச்சுக்கிறோம். அடுத்தது பென்ஷன் ஹோல்டர்ஸ், எங்களுக்கு மாதம் இந்த பென்ஷன் வரும், ஒரு 6000 ரூபா வருது, உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதையும் நான் வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிறோம் நாங்கள். அடுத்தது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பெண்ணோ இல்லை மகனோ அவங்க வந்து நாங்கள் மாதம் ஒரு கட்டணத்தை கட்டிடுறோம், எங்கள் அப்பா அம்மா வச்சுங்க, நாங்கள் வந்து மாதம் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்குறோன்னு. எங்களுடைய முதியோர் இல்லத்தை பொறுத்தவரை நான் வந்து யாரையுமே வந்து இதாட்டம் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி அட்மிஷன் நேராக வாங்க அட்மிட் பண்ணுறோம்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வீட்டில் போய் பார்ப்போம், அவங்கள பார்த்துட்டு எந்த காரணத்துக்காக முதியோர் இல்லத்துக்கு வராங்க, எந்த கட்டாயத்திற்காக வராங்க, அவங்களுடைய பையனோ பெண்ணோ அவங்கள்ட்ட நாங்கள் கவுன்சிலிங் பேசுவோம். எதனால் நீங்கள் முதியோர் இல்லத்தை கொண்டு விட்றீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைச்சப்புறம் தான் நாங்கள் அவங்கள அட்மிட் பண்ணுறோம் இங்கே.
சில இடங்கள்ல முதியோர்களை வந்து தங்களோட இல்லங்களை சேர்த்துக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் முடிய வந்து கட்டணங்கள் வசூலிக்கக்கூடிய அந்த தருணத்துல நீங்களும் அதே காலகட்டத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளோ குறைந்த செலவுலையும் சில இடங்கள்ல நீங்க வந்து கட்டணமே வாங்காமையும் சேவையாற்றிருக்கீங்க. உண்மையை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். நன்றி, ரொம்ப நன்றி. ஆமா. 1,00,000 கட்டணம் வாங்குற முதியோர்ல இருக்கிற முதியோரும் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. 1000 ரூபாய் கொடுக்குற இவங்களும் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கட்டணம் வேறுபடலாம், ஆனால் சேவை ஒரே சேவை தான். இந்த கோவிட் காலகட்டம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருந்துச்சு. நீங்க உங்களோட முதியோர் இல்லத்துல என்னென்ன ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எடுத்தீங்க? இந்த வயதானவர்களுக்கு வந்து எப்படி நீங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கொண்டு போய் சேர்த்தீங்க? நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா, இந்த கொரோனாவால் யாருமே பாதிக்கப்படல. அவங்க எங்களை நம்பி இருக்காங்க. நாங்கள் அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த பாதுகாப்பான முறையில் பார்த்துக்கணுன்னு எல்லா நாம்ஸையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன், என்னுடைய இல்லத்தில் உள்ள அத்தனை முதியோருக்கும் 2 வேக்சினேஷன் போட்டாச்சு, இன்க்ளூடிங் மை ஸ்டாஃப்ஸ். முதியோர் இல்லத்தை நடத்தி வர்றதுல வந்து நன்கொடையாளர்கள் பங்கும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அந்த வகையில நன்கொடையாளர்கள் பிரசாந்தி முதியோர் இல்லத்துக்கு இருக்காங்களா? அவங்களுடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நான் வந்து நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக நான் வந்து ஒரு 5 நபர்களுக்கு நன்றி சொல்லணும். முன்னாள் சென்னை மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக 100 கிலோ அரிசி வாங்கி தரார். அதே போல் துறைப்பாக்கத்தை சேர்ந்த ரிட்டையர்டு என்ஃபீல்ட்லேருந்து அவங்க வந்து மளிகை பொருட்கள், லைன் சுப்லக்ஷ்மி சாவித்திரின்னு அவங்க வந்து சில என்ன தேவையோ கேட்டுப்பாங்க. திருமங்கலம் சத்யசாய் சமிதியை சேர்ந்த வரதன் குடும்பத்தினர், என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதீப்னு 14 வருஷமாக 3 கிலோ காஃபி பவுடர் வாங்கி கொடுக்குறாரு. 1ஆம் தேதி ஆனால் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, காஃபி பவுடர் ரெடியாக இருக்கு, வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஸோ அதே போல் ஜனகல்யாணம் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். நன்கொடையாளர்கள் இல்லைன்னா முதியோர் இல்லைன்னு இல்லை, எந்த இல்லங்களையும் நடத்த முடியாது. ஒரு தனி ஆளா இருந்து முதியோர் இல்லத்தை நடத்தி வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்குள்ள நீங்க வந்து நிறைய டீம்மேட்ஸ் போட்டிருப்பீங்க, உள்ள வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பங்கு என்ன சார்? கண்டிப்பாக வந்து ஸ்டாஃப்ஸோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இது போல் ஒரு இல்லத்தை நடத்தவே முடியாது. ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் மை போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், என்னுடைய ட்ரஸ்டி திருமதி ஜே காயத்ரி, என்னுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் அரவிந்த் சங்கரன், அதே போல் என்னுடைய இன்னொரு ஆலோசனை குழு உறுப்பினர் அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் சுனிதா, அவங்கள பற்றி நான் மெயினாக சொல்லணும். 1998 ஃபைனான்ஸாக எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க அவங்க தான். அந்த காலகட்டத்திலே 25,000 ரூபா நன்கொடையை கொடுத்து நீ ஒரு முதியோர் இல்லத்தை ஆரம்பின்னு சொன்னாங்க. டாக்டர் சுனிதான்னு இப்போ ஒகாயோவில் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் ஆஃப் தி மெயின் பில்லர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், அவங்க தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிறாங்க. ஆனால் பேர் வந்து பிரசாந்தி முதியோர் நல்வாழ்வு இல்லத்தின் ஸ்தாபகர் பாலாஜி, ராஜகோபால பாலாஜிக்கு தான் போகுது. அது வந்து நியாயமான விஷயம் இல்லை, அவங்களுக்கு தான் அந்த பேர் போகும். ஸோ இப்போ வந்து 60 வயசை கடந்து தான் உங்களுடைய இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த வயதானவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மெடிக்கல் நீட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்னென்ன வழிகள்லாம் வச்சுருக்கீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ட்ரெயின்டு ஐசியூ சீனியர் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப்லாம் செய்கிறாங்க. டாக்டர்ஸ் ஆன் கால் வராங்க. ஹாஸ்பிட்டலைசேஷனுங்கும் போது அவங்க ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இஃப் தே ஆர் நாட் கம்மிங் வி வில் டேக் கேர் ஆஃப் தம். நாங்கள் வந்து கட்டணத்தை அட்வான்ஸாக ஹாஸ்பிட்டலில் செலுத்தினோம். 25,000 ரூபா செலுத்தி அவங்கள சேர்த்தோம். ஏன்னா அவங்களுடைய மகன் வந்து செலுத்துறதுக்கு கூட என்னால் முடியாது, எங்கள் அப்பாவை வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் பண்ணுறோன்ட்டு அதை பண்ணோம். ஒட்டுமொத்தமாக மனிதநேய சிந்தனையுடன் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வருகின்ற பாலாஜி அவர்கள், அந்த வகையிலே பாலாஜியை பாராட்டுவதிலே பெருமை கொள்கிறேன். How to thank them for the generous work that they are doing. Their service is above self. இங்க இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு பொழுதுபோக்குக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? பொழுதுபோக்குக்கு அவங்களுக்கு வீக்லி மந்த்லி மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்,
டிவி காலையில் 6:30-7 மணிக்கு டிவி போட்டாங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், டிவி பார்ப்பாங்க. இப்போ இந்த கோவிட் டைம்னால, லாக்டவுன் டைம், அந்த டைம்னால இந்த பஜன்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை, இல்லாட்டி வீக்லி மந்த்லி பஜன்ஸ் உண்டு. அவங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறது, கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்ரியேஷன்ஸ். இப்போ தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆவல் அவங்களுக்கு இருக்கா, இல்லை அல்லது பிள்ளைகளாவது அவங்கள தேடி வராங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை தேடி வந்து பிள்ளைகள் எப்போ வருவாங்கன்னா, அதாட்டம் அக்கேஷன்ஸ், டூரிங் அக்கேஷன்ஸ் ஆஃப் தீபாவளி ஆர் பொங்கல் ஆர் நியூ இயர், அது போல் நாட்களில் தான் அவங்க வருவாங்க. மித்தபடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட நீங்களே பக்கத்தில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டிடுங்களேன், காட்டிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேம்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, இவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது. கால சூழ்நிலை, காலம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க திருமணம் செய்யாம சேவையே உங்களோட வாழ்க்கையா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சா, உங்களுடைய உறவினர்களோட சப்போர்ட் இருந்துச்சுங்களா? எங்கள் அம்மா வந்து பண்ணாங்க, இது ஒரு நல்ல சர்வீஸு, நீ பண்ணு, ஏன்னா எம்ஜிஆருடைய தொண்டன், நீ பண்ணணுன்ட்டு. ஃபேமிலியும் என் சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு செக்யூரிட்டினஸ் தான் எனக்கு வந்து. இதாட்டம் வந்து நம்ம திருமணம் செஞ்சால் இதுக்கு ஒரு தடையாயிடுமா, இதாட்டம் நம்ம சேவை செய்யறதுக்கு ஒரு தடையாயிடுமான்னு அந்த இதுலேயே நான் திருமணம் செய்யாமல் ஆயிட்டேன். எனக்கு இப்போ திருமணம் செய்யாதது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னால் சேவை அவங்களுக்கு செய்ய முடியும் இந்த முதியோர்களுக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை தேடி போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் வந்து இல்லை நான் வீட்டுக்கெல்லாம் போகல, எனக்கு எல்லாமே இங்கேயே கிடைச்சிருச்சு, நான் நிம்மதியாக இங்கே இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களா? அவங்க வீட்டோட இங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு மன நிம்மதியாக இருக்குது, மிக சந்தோஷமாக என்னோட இருக்காங்க. இப்போ வந்து பேர பிள்ளைங்கள்லாம் வந்து சமயத்தில் ஆசைப்படுவாங்க, நம்ம எங்கள் தாத்தாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அலோவ் பண்ணுறோம். இப்போ இந்த கோவிட் லாக்டவுன்னால அலோவ் பண்ணுறது இல்லை, மித்தபடி அந்த நேரத்திலலாம் அவங்க வருவாங்க. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேரன் பேத்திலாம் வந்து கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் இருந்துட்டு அவங்களோட பேசிட்டு தான் போகிறாங்க. இப்போ 1998 அந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த வரவு அதிகமாக இருந்ததா, அல்லது வந்து இந்த 2021 வந்து அந்த முதியோர்களோட வரவு வந்து அதிகமாக இருக்கு? அப்போ வந்துலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை நிறையா இருந்ததுமா. அந்த நேரத்தில் எல்லாருமே கூட்டு குடும்பம் செதஞ்சதுனால தான் இது போல் முதியோர் இல்லங்கள் நிறையா வர ஆரம்பிச்சுது. ஸோ 98 அவ்வளோ முதியோர் இல்லங்கள் தோன்றலை. இந்த முதியோர் இல்லங்கள் வந்து நாட்டுக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சில பேர்லாம் நாட்டுக்கு இது ஒரு பெரிய கேடு அப்படிம்பாங்க. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. நல்லா இருக்கிறவங்கள வேணால் நீங்கள் வீட்டிலேருந்து முதியோர் இல்லத்தை கொண்டு விடாமல் இருக்க முடியும். ஆனால் பெட்ரிடனை நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுங்க சிரமமான விஷயம். நீங்கள் வீட்டில் ஒரு செவிலியரை, ஒரு சிஸ்டரை போட்டு பார்த்தாலே அவங்க என்ன கட்டணம் வாங்குறாங்கன்னு தெரியும். அதை நான் சொல்ல விருப்பப்படல. அவங்களுடைய, நான் சொன்னேன் இல்லையா, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ வேலைக்கு போனால் தான் குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தையே நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ பெட்ரிடன் ஆகிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கே they have to spend more than 25,000 to 30,000 per month. How they will pay that? ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட முதியோர் இல்லங்கள் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவையை தரும். எங்கள் முதியோர் இல்லத்தை கொண்டு வந்து அவங்கள சேர்த்து பார்த்துக்க சொல்லுவோம். ஆயிரத்தி 1998 இருந்து நீங்க வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய சேவைக்கு பாராட்டுகளோ அல்லது அவார்டு கொடுத்து உங்களை சிறப்பிச்ச அந்த தருணங்கள் இருக்குங்களா? நான் வந்து இந்த சேவைக்கு வந்து அவார்டு வாங்கிக்கிறதுல நான் இஷ்டமே படுறதில்லை. நிறைய பேர் எனக்கு இந்த கேல் ரத்னா டாக்டரேட்லாம் தரேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதை வாங்கிறதுக்கு விருப்பப்படுறதில்லை. ஏன்னா அதை வந்து அதுக்கும் எம்ஜிஆர் வந்து சொல்கிறது தான், தானாக வர்றது தான் பட்டம், நம்மளா கேட்டு வாங்கிறது தம்பட்டம் அப்படின்னு அவர் திரைப்படத்தில் சொல்லுவார். ஆனால் என்னை பாராட்டி வந்து நீதியரசர்லாம் மேடையில் பேசியிருக்காங்க. ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்கள், குறிப்பாக சொல்ல போகணுன்னா டாக்டர் சாந்தா அவர்கள், பத்மஸ்ரீ சாந்தா அம்மையார் அவர்கள், அவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டோட தலைவர். அப்போ வந்து சொன்னாங்க, பெரிய சேவை செய்கிற தம்பி, இந்த வயசில் நீ வந்து பாராட்ட வேண்டும். அவங்களோட பாராட்டு அது பெரிய பாராட்டு, பெரிய பத்திரம், எனக்கு அது பெரிய பொக்கிஷம். உங்க குடும்பமே இதுதான் நீங்க வந்து அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பமே இதுதான் அப்படின்னும் போது இங்க எத்தனையோ அம்மாக்கள் அப்பாக்கள் இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பிகள் இருந்திருப்பாங்க. அந்த உறவுகள் உங்ககிட்ட என்னென்ன எண்ணங்களை வந்து பரிமாறிட்டு இருந்திருக்கு? ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஏஜ் வந்து 60 to 100 வரைக்கும் இருக்காங்க.
அவங்க எல்லாருமே என்ன சில பேர் பையனாகவும் நினச்சி என்னை ட்ரீட் பண்ணுவாங்க, பிரதராகவும் நினச்சி ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே ப்ரேயர் நடக்கும்போது ஒருத்தர் சார் நல்லா இருக்கணும், பாலாஜி சார் நல்லா இருக்கணும், அப்படி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேண்டுறாங்க. அவங்க அதை தான் வேண்டுறாங்க கம்ப்ளீட்டாகவே. நானும் இல்லாமல் என்னுடைய ஸ்டாஃப்ஸும் அப்படி தான். ஸ்டாஃப்ஸ் சில நேரம் கடுமையாக இருந்தால் நான் கேள்விப்பட்டால் என் ஸ்டாஃப்ஸை நான் கடுமையாக கோச்சுப்பேன். ஏன்னா அவங்க அன்புக்காக தான் இங்கே வராங்க. வேறு என்ன இருக்குது, எல்லா வசதியும் அவங்க வீட்டில் இருக்கும், அன்பு. பிரசாந்த் நினைவு இல்லத்தை தவிர்த்து மற்ற ட்ரஸ்ட் மூலியமா கூட நீங்க வந்து நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். அது குறித்து சொல்லுங்க. அதாவது 2 ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம். ஒன்று வந்து சத்யசாய் எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன்னு, இன்னொன்று என்னுடைய அம்மா நினைவாக ஷீரடி பர்த்தி சாய் லக்ஷ்மி ட்ரஸ்ட்டுன்னு. இந்த 2 ட்ரஸ்ட்டு மூலியமே வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிறோம். கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிறோம். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு மூலியம் இந்த கொரோனா காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு 5 கிலோ அரிசி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூஸ் 7 சேனல் மூலியம் அன்பு பாலம் மூலியம் சில பேருக்கு உதவி செய்யணும்னு நான் அணுகும்போது அதை வந்து தாராளமாக நாங்கள் வந்து மறுக்காமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வாய்ப்பை அன்பு பாலங்களுக்கு ஏற்படுத்தி சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சென்ற வாரம் கூட 2 குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமும், ஒரு பொண்ணுக்கு வந்து மாதம் வந்து அது அந்த பொண்ணுக்கு தேவையான மளிகை பொருட்கள். இப்போ தான் அந்த பொண்ணோட தாய் வந்து தவறினாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது போல் சேனல் மூலியம் சில பேர் அப்ரோச் பண்ணால் அந்த உதவியை செய்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து எந்தெந்த விதங்களில் வந்து நன்கொடை உங்ககிட்ட செலுத்துறாங்க? அவங்களுடைய பர்த்டே, வெட்டிங் டே, அவங்க ஃபாதர் மதரோட நினைவு நாள், அந்த நாள்லலாம் வந்து அவங்க 1 டே ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் டே ஸ்பான்சர் பண்ணி இங்கே வந்து அவங்களே நேராக வந்து இந்த முதியோர்களுக்கு பரிமாறி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க. அதே போல் டூரிங் அக்கேஷன் ஆஃப் தீபாவளி நிறைய நன்கொடையாளர்கள் எங்களுக்கு நன்கொடை வழங்குவாங்க. பொங்கல், அது போல் நியூ இயர். 18 வயசுல இருந்து சேவையாற்றணுன்ற அந்த எண்ணம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து முதியோர் இல்லத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பெற்ற தாய் தந்தையரை சிறப்பாக அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு கவனிச்சாலே அது ஒரு சிறந்த முதியோர் உள்ள மாட்டம்தான். அதாவது தாய் தந்தையருக்கு சேவை செய்கிறதோட பெரிய பணி எதுவும் இல்லை. அவங்க பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். தாய் தந்தையரை வந்து அவங்க முதல் கவனிச்சுக்கணும். அப்பா அம்மா இல்லைன்னா, அப்பா அம்மா தான் உங்களுக்கு அடையாளத்தையே காட்டுறாங்க இந்த உலகத்தை. அவங்கள நீங்கள் வந்து அனாதையாக தெருவில் விட்டுறக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வார்த்தை விதையா மாறி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலமரமா நீங்க பல முதியோர்களுக்கு நிழல் தந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் தொடரணும்னு சொல்லிட்டு நியூஸ் 7 தமிழ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இந்த சேவையை எனக்கு போதித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பகவான் சத்யசாய் பாபா, என்னுடைய பெற்றோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் 7 சேனல் நிர்வாகத்தினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சாய்ராம்.